அக்கா உண்மையிலே நான் பாராட்டுவேன்க்கா. உன்னை பத்தி தான் நான் சில நேரத்துல நினைச்சு பார்ப்பேன் நடு ராத்திரில. எம்மா வெள்ளையம்மாக்கா மட்டும் நாடு தெரியல எந்த ராத்திரி ராமானாலும் ஒரு கட்டில போட்டு அவ்வாக்கில் படுத்து கிடக்கல. அவளை பூதமோ கீதமோ எதுவும் தூக்கிட்டு போக மாட்டேங்க அப்படின்னு நினைச்சு பார்ப்பேங்க. ஆமா வெள்ளையம்மாக்கா, நான் வந்து வீட்டுக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் இடப்பா. என் பியாத்தி சின்னவா இருக்க பத்தியா அவளதான் கூட்டு வந்து எம்மா ராசாத்தி என் கூட படுமா அப்படிமே டெய்லி அப்படிதான் படுப்பேன். ஆனா நீ தன்னை தனியா எப்படிதான் நடு தெருல படுத்து கிடக்கியம்மா? அதுக்கெல்லாம் ஒரு தில்லு வேணும். இத்தனை வருஷமா இந்த ராத்திரி எல்லாம் இங்கதானே கிடக்கேன். குத்து இருட்டா இருக்கும் அப்ப கூட இங்கதான் கிடப்பேன். பியாயி பூதங்காவா எதுக்கு நான் அசர மாட்டேனா? என்னைக்காவது ஒரு நாள் இங்க வந்திருக்குமா? அதனை கேட்க நீ இருக்க இடத்துக்கு அதெல்லாம் எப்படிக்கா வரும்? வெள்ளையம்மா கிளம்பி இருக்க எம்மா காதைக்கும்மா. நீ பேசுறது பார்க்கவே ஆசையா இருக்குக்கா. நல்ல இந்த அளவோல இந்த குளிர்ந்த காத்துல படுக்க என்ன ஆசையா இருக்கு தெரியுமா? என்ன இந்த ராத்திரி ராமனா எதுவும் வந்து பயமுறுத்திருப்பான்னா ஒரு பயத்துல கிடக்கேனா? நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? நம்ம 3 நேரம் இந்த கைத்து கட்டிலே படுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அப்ப நம்ம மூடி இருந்த கைத்து கட்டில ராத்திரி முழுக்க படுப்போமாக்கா? அப்ப நாங்களும் டெய்லி இங்க வந்துருதேனா? அப்ப உட்காருங்க 5 நிமிஷம் பேசிக்கிட்டு அந்தால எவரு போல எல்லாரும் படுத்து உறங்குவோம். ஆகா 3 சிசிடிவி கேமரா பட்டே போட்டாச்சு. இது நம்ம ஊருக்கே பயம் இல்ல. இது எந்த பயம் இல்ல. மாங்கனி போவோம். நல்ல தயிர் பஞ்சி அங்க பாருங்க என்னவோ பயமா இருக்கு. ஒரு உருவம் நடந்து வருது. போக்கடி பயத்துக்கு பயம் காட்டக்கூடிய ஆளு நீ. என்னாச்சு இந்த 3 கிழவன் இப்படி விழுந்து கிடக்குவா? ஆண்டி என்னன்னு தெரியல, என்ன பார்த்த உடனே 3 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மர்மல நானும் என்ன எதனால பயந்துட்டேன். 3 கிழவிகளும் அழக பார்த்து மயங்கி விழுந்திருக்கோம். இதோட கந்திருச்சி எல்லாம் போயிட்டு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோ. ஓகே ஆண்டி. இதுக்குதான் மர்மல நான் முன்னால போறேன்னே நீ பின்னால வாங்க. போற பக்க பார்த்தா என் மர்ம ஒருத்தியை மட்டும் கொண்டு விட்டா போதும். பாகிஸ்தான் பாடல அவ்வளவு தீவிரவாதியும் மயங்கி விழுந்து செத்து போயிருவாங்க. இவ்வளவு நேராச்சு போன் போட்டாலும் எடுக்கவும் மாட்டாங்களா? இவ சொன்னா கேட்கல நான் வாரேன்னு வேண்டான்ட்டு அவ்வளவுக்குள்ள போயிட்டாளா? எதுக்கு கிடந்து புலம்பிட்டு இருக்குன்னு தெரியலையே. எத்தே என்ன மர்மல சாப்பாடு கொண்டு வந்துட்டியோ? ஆமாதே மணி 8வது பத்தியா. சரி சீக்கிரம் இட்லி தின்னுட்டு நீங்க மாத்திரை போட்டு தூங்குவீங்கல்ல, அதான் சீக்கிரமா கொண்டு வந்த இட்லியை. இட்லி போதுமா தே? போதுமா? இட்லி நீ கொஞ்சம் பஞ்சு போல வரல, கொஞ்சம் கல்லு போல தான் இருந்துச்சு. அதான் சாம்பார் நல்லா முங்க விட்டு ஊத்திருக்கேன். நல்ல குளுகுளுன்னு பிசைஞ்சு தின்னுங்க தே. ஆமா இல்லன்னா டெய்லி இட்லி மல்லிப்பூ மாதிரி வந்துரும். என்னத்தை யோசிக்கிய? ஒண்ணு இல்ல, என் மோவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு போறேன்னு போனா ஆள் அனக்கத்தே காணல. போன் போட்டாலும் எடுக்கவும் மாட்டேங்க. செக்கப்புக்கு போயிருக்காவோ? அப்படின்னா நானே கூட போயிருப்பேனே. மொத தடவை போற செக்கப்புக்கு நான் வாரண்டினே கேட்கவ செஞ்சா வரவே வேண்டான்னு துடியா நின்னுட்டா. என்னத்தை நீங்களே இப்படி அனுப்பி விட்டுருக்கியா? மொத செக்கப்புக்கு போறவோ கூட ஒரு பெரிய ஆளையாவது கூட்டிட்டு போலாம்ல, இல்ல நானாவது போயிருப்பேனே. சரி விடு மருமல, என் மொவ யாருக்கும் பயப்பட மாட்டா, அதனால போயிட்டு எடுத்து வந்துருவா. மத்த நாள் பரவாயில்ல, இப்ப மாசமா இருக்கவல்ல, அது உனக்கு தெரியுது எனக்கு தெரியுது அவளுக்கு தெரியுதா? ஆட்டோல தானே போறேன், ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வரப்போறேன், அதுக்கு ஒரு ஆளு கூட அப்படின்ட்டா. எங்க அண்ணே அளவு சுந்தரம் வரக்கூடிய நேரம் ஆயிட்டதே. ஆமா மர்மல, எது சிங்கப்பூர் போயிருக்காரா மர்மே, இப்ப வந்துருவாருன்னு வேற சொல்லிட்டு இருந்தா. அதுக்குள்ள வந்துருவேம்மா அண்ணா. அங்க பாருங்க ஜமீன்தார் அண்ணே வந்தாச்சு. என் மொபைல் எங்கன்னு கேப்பாரு, என்ன பதில் சொல்ல? வாங்க மர்மனா நல்லா இருக்கீல? சிங்கப்பூர் போயிட்டு இப்பதான் வரேளோ. சிங்கப்பூர் என்னவோ பரோசல்ல இருக்க மாதிரி இந்த கிளவி சொல்லுது. ஏனே சாப்பிடுங்க நீ. இட்லி நல்ல குண்டு குண்டு குலாப் ஜாமுன் மாதிரி அளவுல செஞ்சிருக்கேன். நல்ல சாம்பாரை ஊத்தி தரேன், குறைச்சு சாப்பிடுங்க நீ. தங்கச்சி நான் உங்ககிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன்? என் பொண்டாட்டி கையால தான் சாப்பிடணும்னு சொல்லி ஒரு உறுதியோட இருக்கேன்னு சொல்லிருக்கோம்ல. சரி எத்தே என் பொண்டாட்டி எங்க வரதுக்குள்ள ஒரு 10 நேரம் போன் போட்டுருப்பா. எப்போ வருவியேன்னு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, போனே போடல. நான் போட்டாலும் எடுக்கவே இல்ல. பக்கத்துல எங்க போறேன்னு போனா அதான் எடுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போனும் போட்டிருக்க மாட்டா போல இருக்கு. பக்கத்துலயா? அண்ணா வந்துட்டா என் மாவா. என்னதா எப்ப வந்திய சிங்கப்பூர்ல இருந்து? இப்பதான் கொஞ்சம் முன்னால வந்து இறங்கி நிக்கேன். உன்னை காணலையே நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் வரதுக்குள்ள ஒரு 10 100 போன் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். போனே போடலையே நினைச்சு உங்க அம்மிட்ட கேட்டுட்டு இருக்கேன். உங்க அம்மா இப்பதான் சொன்னவோ செக்கப்பு போயிருக்காம என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. உங்களை போட்டு கஷ்டப்படுத்தவா நினைச்சேன். நீங்க வேற அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு ஒரே ஆளா பறந்துட்டு இருக்கீங்க. உங்க அம்மையாவது கூட்டி போயிருக்கலாம்ல. எங்க அம்மா பாவம் வயசான காலத்துல அவளையும் இழுத்துக்கிட்டு எனத்துக்கு அந்த ஆளு முட்டி வலிக்கு கை வேலை வலிக்கு அப்படி இப்படின்னு வந்து சுவாந்து படுத்து கிடப்பா. அப்ப என்னையாவது கூட்டி போயிருக்கலாம்ல. முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும்பாங்க, அதே மாதிரிதான். இதெல்லாம் பத்தி உனக்கு என்ன தெரியும்? 3 மாசம் ஆயிட்டலாம், நடக்கவே முடிய மாட்டேங்குது. எப்படிதான் நான் 6 மாசத்தை கழிக்க போறேன்னா தெரியல. மர்மோளே அந்த மூதேவி சொல்லுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிடாத.
முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நம்பிட்டு இருந்தேன். இப்பதானே புரிஞ்சு உன்னை பத்தி. எங்க ஆஸ்பத்திரி செக் போயிட்டு வந்திருக்கேன். டாக்டர் என்ன சொன்னாரு, யாரு சொன்னாரு, ஏதாவது கேட்டேலா? கேட்காம எப்படி இருப்பேன் சொல்லு. எந்த ஆஸ்பத்திரிக்கு போன? வடக்கு போய் தெற்கு மாற போகும்லாங்க. அங்க ஒரு இந்த பேர்கள் ஆஸ்பத்திரி ஒண்ணு, வயசான ஒரு டாக்டர் அம்மா பாக்காங்க. நல்ல கைராசிக்காரங்க. அவங்க கிட்ட போனவங்களுக்கு எல்லாம் சுகப்பிரசவம் தானா. எல்லாரும் சொன்னாங்க. அந்தால அங்க ஆஸ்பத்திரி தான் போனங்க. டாக்டர் அம்மா கையை பிடிச்சு பார்த்தேன். எத்தனை மாசம் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் ஸ்கேன் எடுக்காமலே விவரமா சொல்லி கொடுத்தாங்க. பரவாயில்லையே. டாக்டர் அம்மா முதல்ல போனேன்னு கேட்டாங்க. எவ்வா டெய்லி கீழே படுத்துட்டு இருக்கே தரையில, இல்லன்னா கட்டில படிக்கமான்னு. நான் உங்களை விட்டு கொடுப்பானாங்க. அந்தால டாக்டர் அம்மா சொன்னேன், இவ்வளவு நாள் கட்டில பெட்ல தான் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் வயசானவங்க எல்லாம் சொன்னாங்க, கட்டிலே சும்மா சொகுசா படுத்துக்க கூடாதுமா, தரையிலையும் படுத்துக்கணும். அப்பதான் தரையில படுத்து எந்திக்கும் போது நல்ல சுகப்பிரசவம் சீக்கிரமா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இப்ப 2-3 நாளா தரையில படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு டாக்டர் அம்மா கீழே எல்லாம் படுக்க கூடாது, கட்டில நல்ல சுகமா மெத்தையில நல்ல ஏசி ரூம்ல தான் நல்ல குழு குழுன்னு படுக்கணும்னு சொல்லியிருப்பாங்களே. என்னங்க ஆச்சரியமா இருக்கு, டாக்டர் அம்மா சொன்னதே அப்படியே சொல்லுவீங்க? ஏன்னா நிறைய இடத்துல அப்படித்தான் சொல்லுதாங்க, நல்ல சுகமா படுத்து தூங்குங்க, எந்த வேலை சொல்லியும் செய்யாதீங்க, பெட் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுதாங்க. பார்த்தா நிறைய இருக்கு. அத மாதிரி நினைச்சிட்டு சொன்னேன். ஓ அப்படிதான் சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க, பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணுமா, எந்த வேலை சொல்லியும் பார்க்கப்படாதான். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே பெட்டுக்கிட்ட வந்து கொண்டு கொடுத்துடணுமா, சாப்பாடு முத கொண்டு. கீழுக்குட்டி நீ நிக்க போசே தெரியுதா? 3 மாசம் தாண்டிட்டுன்னு வயிறுல நல்ல பெருசா தெரியுதுல்ல? ஆமாங்க, அதான் நடக்க முடிய வீட்டுக்கு வேலை சொல்லியில ஒண்ணு செய்ய முடியல, குனிஞ்சு வந்து. யாத்து நான் தான் மேல உட்கார கூடாதுன்னு சொன்னேன். இன்னையில இருந்து நீ பெட்ல உட்கார்ந்துக்க. என்ன நீங்க இப்ப கீழே உட்காருங்க. யாரு நானே கீழே உட்காரணும்? ஆமாங்க, நான் ஒருத்தி நல்ல ஸ்லாட்டா உட்கார்ந்ததுன்னு நல்லா இருக்கும். பாவி பைய மாசமா இருக்க பிள்ளைய போட்டு ரூமுக்குள்ள போட்டு அடி அடி அடிச்சு கொல்லுதானே. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் மாசமா இல்லங்க, உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இந்த துணி முட்டையை தான் வயித்துல கட்டி வச்சிருந்தேன். ஹாய் சொன்னங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க. அத பத்தின டீடைல் எல்லாமே அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாவி பைய மாசமா இருக்க பிள்ளைய போட்டு ரூமுக்குள்ள போட்டு அடி அடி அடிச்சு கொல்லுதானே. கடவுளே எல்லாம் போச்சே. அடியே எடி என்ன இதெல்லாம்? ஏங்க எதை கேக்கீங்க? எதை கேட்கன்னு உனக்கு தெரியல. அடியே உன் சாயம் வெளுத்து போச்சுட்டி. என்னங்க சொல்லுதீங்க, ஒண்ணுமே புரியல. அடி புரிய வைக்கட்டா? அடிச்சிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிருந்தேன். இவ்வளவு நேரம் அடி வைக்க உடம்பெல்லாம் புண்ணாய் இருக்குங்க. ஏங்க நான் மாசமா இல்லைங்க, உங்களை சும்மா சொல்லி ஏமாத்திட்டேங்க. அப்படி பார்க்காதீங்க, கூரண்டு அடி வரலாம் அடிச்சுடுங்க, அப்படி பார்க்காதீங்க. நீ எல்லாம் மனசியாட்டி எதுல போய் சொல்லணும்னு உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில ஏதாவது மசாலா இருக்கா? எனக்கு அன்னைக்கே சின்னதா ஒரு டவுட் வந்துச்சு உன் மேல. உன்னை அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போவும் வாட்டின்னு கூப்பிட்டேனா? கூப்பிட்டிய. அதுக்கு நீ என்ன சொன்ன? ஒரு 5-6 மாசம் கழிக்கட்டும், இப்பவே போனா ஸ்கேனு அது இதுன்னு ஒயாம எடுப்பாங்க, அது பிள்ளைக்கு ஆகாது. அந்த காலத்துல எல்லாம் எங்க அம்மாலாம் நான் வயித்துல இருக்கும் போது இப்படியா ஸ்கேனு அது இதுன்னு எடுத்தா நல்லதானே இருக்கேன் நாளா அப்படின்னு நான் சொன்னேங்க. பொய் முட்டை புழுகு முட்டை ஆயில வரதெல்லாம் போய் எட்டிட்டு சமட்டு நினைச்சுக்கோ. சமட்டிடாதீங்க. ஒன்னு சமட்டுனா என் காலுக்கு சமட்டி அசிங்கம். இதுக்கு பதில் சொல்லிட்டி. சங்க நெரிச்சு கொள்ளுதாரு. நீ உன்னோட உண்மையை சொல்லிட்டி. சொல்லுதே கையெடுங்க. போன வாரம் எங்க அம்மையும் வந்து சில்வன் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் எட்டி பார்த்தேன், என்ன பேசுறாங்கன்னு மட்டும் கேட்டேன். அப்ப என்ன திரும்ப பேசிட்டு இருந்தாங்க,